ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அடி ஆதி, என் தலையெழுத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு அந்த ஆண்டவன் எழுதவே இல்லையே. ஐ எம் சாரி, ஆக்சுவலி நான் ரோஷினிக்கு பழசெல்லாம் ஞாபகப்பட்டுன்னு ட்ரை பண்ணிட்டேன். அப்படியா? அது எப்படி? அது அது எது நடந்துச்சோ அதை திருப்பி செஞ்சு போன தடவை கூட வலுக்கட்டாயமாக இந்த பித்தளை கதவால தான் இழுத்துட்டு வந்தேன். அதனால தான் மறுபடியும் அதையே செய்யலாமேன்னு. இதுவும் நல்ல ஐடியா தான். இது லைஃப்ல மூவி இல்லையே. மூவியில் தான் கட்டையால் அழிச்சதும் பழசை மறந்துடுவாங்க, திருப்பி கட்டையால் அழிச்சதும் பழசு ஞாபகம் வந்துடும். நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் உட்காருங்களேன், ரோஷினிக்கிட்ட பேசி பாருங்க. இல்லைன்னா என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்ப்போம். உங்களுக்கு அந்த டென்ஷன் வேணாம். என்னால் ரோஷினிக்கு எதுவும் ஆகாது. நான் ரோஷினியை கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். அதெல்லாம் தெரியாமல் இல்லை எனக்கு. நீங்கள் தானே என் பொண்ணை தீய சக்திகிட்டேன்னு காப்பாற்றுனீங்க. ரோஷினி எங்க? அவள் பெட்ரூமில் இருப்பா. இது எப்படி? இதுக்கு சான்ஸே இல்லை. ரியல் லைஃப்பில் இப்படிலாம் மேஜிக் நடக்குமா? இங்கே பாருங்க, இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காங்க. நேற்று நைட்டு என் ரூமுக்கு அனுமதி இல்லாமல் வந்தீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் வீக்கெண்டு மட்டும் நினைக்க வேணாம். என் ஸ்ட்ராங் கையை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க. நான் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். வாங்க. அம்மா, அம்மா, இடம் மாறட்டும். அம்மா, அம்மா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கத்துங்க, உங்கள் சத்தம் இந்த ரூமை விட்டு வெளியே கேட்காது. ரோஷினிக்கு ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அம்மா. டோட்டல் ரபிஷ். வா, என்னை இறக்கி விடு, என்னை இறக்கி விடு, என்னை இறக்கி விடு. என்ன பண்ணுற நீ? என்னை இறக்கி விடு ப்ளீஸ். நீ என்ன பண்ணுற? எதுக்கு நீ என்ன விரட்டிக்கிட்டே இருக்க? நீ இதை பண்ணணுன்னா அது அவ்வளோ ஈஸியானது இல்லை. அது எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் நான் செய்வேன். நான் என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த சூனிய கிணத்துக்கு கீழே தண்ணி கீழே, அதில் ரோஷினிட நெத்தியில் இருக்கிற ஜின்ட பிளட்டு உனக்கு நல்லா தெரியும். அதுதான் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. அந்த தண்ணி பவர்ஃபுல்லானது. அதோட பவரால் ஜின்னுட பிளட்டை எடுத்துரும். இங்கே பாரு, என்கிட்ட வராத. ரோஷினி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்ன விடுன்னு சொல்றேன்ல. இவ அயானாங்கிறதே நான் மறந்துட்டேன். எப்படியாவது ரோஷினியை சூனிய கரைக்குள்ள கூட்டி போயே ஆகணும். பின்னாடி வராதுன்னு நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டீங்கல்ல. என்ன கோவப்படுத்தாத. என்னை ஃபாலோ பண்ணுறதை ஃபஸ்ட்டு நீ ஸ்டாப் பண்ணு. ரோஷினி, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது மிஸ்டர் ஆமன். ரோஷினி லிசன் டு மீ. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. ரோஷினி, யூ ஹர்ட்டிங் மீ. ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. இப்படிலாம் சொன்னால் இவன் கேட்க மாட்டான். ஆமாம், நான் தான் அமனை கருப்பு காட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே அமனுக்கு ஆபத்து ஏற்படலாம்.
அதோட அவன் எந்த வேலைக்காக அங்கே போய்க்கானோ அதுக்கு அவனுக்கு சூனிய கிணறு தேவைப்படும். ஆனால் அந்த சூனிய கிணறு ஆபத்தானதாக கூட இருக்கலாம். அந்த கருப்பு காட்டில் ஃபோன் கூட வேலை செய்யாதே. நம்மளால அங்கே போக முடியாது. ஒருவேளை நம்ம அங்கே போனாலும் நம்மளை காப்பாத்துற பொறுப்பு அவனுக்கு சுமை ஆகிரும். ஆமா, இனிமே நான் சின்ன பார்த்துக்கிறேன். ஒருவேளை அது நமக்கு வேற ஏதாவது சொல்லலாம். உனக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு தகவல் சொல்லு. கண்டிப்பாமா, நான் வரேன். நீங்க கவனமாயிடுங்க. தேங்க்யூ ரூபினா. பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கி. என் தம்பிக்கு அவள் லவ் சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைச்சிட்டு. ஆனா என்ன பண்றது, சந்தோஷங்களை பறிக்கிற கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கே. ரோஷினிக்கு மட்டும் எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அவ என் கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துவா. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ரோஷினி, அமன், கபீர், நீங்க என்ன பண்ற? சாரி, இட்ஸ் ஓகே. இங்க வந்துட்டு போறவங்க யார்? அவங்க மாயம்மா. என்ன விஷயம்? நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? அது நீங்க என்ன பண்ற? பாட்டி உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க தான் உன்னை தேட என்ன அனுப்புனாங்க. கபீர், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ரோஷினியை குணப்படுத்துறதுக்காக சூனிய கிணறுக்கிட்ட வந்தேன். ஆனா திடீர்னு சூனிய கிணறு மூடி வச்சு ரோஷினி உள்ள இருக்கா. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அங்க பாரு. கபீர், நீ இங்கே இரு. நீ அங்க வந்து அவனுக்கு ஏதாச்சும் ஆஃபர் தேவைப்படலாம். ஆஃபத்தான டைம்ல உன்னை என்னால தனியாக விட முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்கு தானே நானே இங்க வந்திருக்கேன். அதனால நானும் வரேன். கபீர், என்னால் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட வேணாம். அண்ணன் தம்பி பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத. நம்ம ரோஷினி இப்பவே கூட்டி வந்து ஆகணும். நான் போய் சூப் எடுத்துட்டு வரேன். கபீர், அப்பா இறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் தனியால் தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு உன்னோட ஹெல்ப் கிடைச்சிக்கி. கபீர், நீ மட்டும் இல்லைன்னா நான் மட்டும் இல்லை, ரோஷினியும் குறைஞ்சிக்க மாட்டான். நீ என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த கருப்பு காட்டுக்குள்ளே வந்த. அந்த சூனிய கிணறுக்குள்ளே குதிச்ச. என் ரோஷினி எனக்கு நீ திருப்பி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் என் தலையெழுத்து எனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் தந்திக்கி. ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கு முதல் முறை எனக்கு நம்பிக்கையை கொடுத்திக்கி. எனக்கு என்னமோ என் அண்ணனையே கொடுத்த மாதிரிக்கி. கபீர், உனக்கு ஒன்றும் இல்லையே? நாம் வீட்டில் மீட் பண்ணலாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க. ரோஷினி ஜிண்ட கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வந்துட்டாளா? எல்லாம் நான் நினைச்ச மாதிரி தான் பேசிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு யாரோ குறுக்க வந்த மாதிரி எனக்கு தோணுது. யாரு? அதைத்தான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். கபீர், இன்னைக்கு தான் எனக்கு உன்னோட ஹெல்ப் கிடைச்சிக்கி. நீ மட்டும் இல்லைன்னா நான் மட்டும் இல்லை, ரோஷினியும் இன்னைக்கு உயிரோடு இருந்திக்க மாட்டான். நீ என் ரோஷினியை திரும்ப கொடுத்திக்க. தேங்க்ஸ் பிரதர்.